நம்ம இந்த பதிவில் சனி பெயர்ச்சிக்கு ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரிஷபராசியை பொறுத்தளவில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள், இதெல்லாம் இருக்குது. இதில் எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுங்களேன். இந்த ரிஷபராசிக்காரங்க பொதுவாக இவங்க சொல்கிறது தான் நடத்தணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு மனசு அந்த மாதிரி காளை அப்படின்னு வச்சுங்களேன். காளை எப்படி இருக்கும், அது 4 பேர் சொல்லும் போதெல்லாம் கேட்காது, அது போகும். ஆனால் அது அன்பால் அடக்க முடியும். அதனால் அன்பால் பேசினோம்னா ரிஷபராசிக்காரங்க கட்டுப்படுவாங்க. ஆனால் பொதுவாக இவங்கள்ட்ட ஏற்று பண்ணோம்னா இவங்கள்ட்ட எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. இது ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவான ஒரு பலன். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இங்கே வராரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ பொதுவாக சனி பகவான் 3 இடங்களை நல்லது பண்ணுவார். 3ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். ஸோ லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வர, அந்த வீட்டுக்கு அதிபதி வேறு குரு பகவான். அவர் இப்போ உங்களுடைய ராசியிலேயே ஜென்ம குருவாக இருக்கார். அவர் பயிற்சியெல்லாம் 2ஆம் இடத்துக்கு போகிறது. அதனால் இந்த சனி பயிற்சினால் மிக நல்ல பலன்களை அடையக்கூடிய ராசிகளில் ஒன்றா இந்த ரிஷபராசி இருக்குது.